அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் 33வது அத்தியாயத்தை இந்த காணொளியில் கேட்கலாம். மனுஷ வாழ்க்கைய ருசியா வச்சிருக்கிறதே ரெண்டு விஷயம்தான். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். துன்பம் இல்லைன்னு வச்சுக்குங்க, இன்பத்துக்கு என்ன மதிப்புன்னே தெரியாது மனுஷ பயலுக்கு. இருட்டுன்னு ஒன்று இல்லைன்னா வெளிச்சம் வெள்ளையா கருப்பான்னு யோசனையே பிறந்திருக்காது. வேணும், மனுஷனுக்கு துன்பம் வேணும். பிரச்சனையும் அப்பப்போ வந்து பிடாரியை பிடிச்சு ஒரு உழுக்கு உழுக்கணும். பிரச்சனை இல்லாத ஆள் உலகத்தில் யாரான்னு கேட்டால் பூமிக்கு கீழே பொணமா போனவன் மட்டும்தான். ஒரு மனுஷன் உசுரோட இருக்கான்னா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். வேற மாதிரியும் சொல்லலாம், பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால்தான் மனுஷன் உசுரோடையே இருப்பான். பிரச்சனையே பொழப்பா வாழ்ந்தவங்க தான் அந்த கள்ளிக்காட்டு மக்க. பூமிக்கடியில் உசுரை மட்டும் கையில் பிடிச்சி உட்காந்து என்னைக்காவது ஒரு மழை துளி மேலே வந்து விழுகிற அன்னைக்கு பொசுக்குன்னு முளைச்சி தலை தூக்குற புல்லு மாதிரி வெங்காடுகளில் வங்கோடையில் அலைஞ்சு திரிஞ்சு எப்போவோ நாக்கில் விழுகிற ஒரு சொட்டு 2 சொட்டு சந்தோஷத்துக்காக சாகிற வரைக்கும் சாகாமல் இருக்கிற மக்க தான் அந்த கள்ளிக்காட்டு மக்க. வாரது வரட்டுமப்பா, தலையா போயிரும்னு நெஞ்ச தூக்கி நின்ன கூட்டம் தலையை காட்டிலும் பெருசா நினைக்கிற நிலமே கையை விட்டு போக போகிறத நினச்சி நெஞ்சுக்கூடு வெடிச்சு நிலக்குலைஞ்சு உட்கார்ந்துருந்துச்சு. தகிரியசாலிக தாட்டியம் பேசினவக அலங்காநல்லூரில் மாடு அணைஞ்சு கொம்புல சுத்தின 5 பவுன் சங்கிலி எடுத்தவக 3 ஆமணக்கு முத்து மேலே தேங்காயை வச்சு வெறுங்கையில் அடித்து அதை 2 உடைச்சவக வண்டி சக்கரத்தை கழட்டி முதுகில் ஏற்றி 3/4 மணி நேரம் நிற்காம சுத்தினவக எல்லாரும் ஊரை இழக்க போகிற சோகத்தில் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துக்கிட்டாகளே தவிர ஒன்றும் செய்ய முடியலை. எப்பா அழுது புலம்பி ஆகப்போகுதா? சர்க்காரை எதிர்த்து சத்தம் போட முடியுமா? இன்ன பூமியில் இன்ன தேதி வரைக்கும் தான் நீ இருக்கலாம்னு ஈசன் எழுதிட்டான் ஐயா. இனி அந்த ஈசனே நினச்சாலும் மாற்றி எழுத முடியுமா? இனி நடக்க வேண்டியதை யோசிக்கணுமா இல்லையா? நம்ம காடு மேடுகளுக்கு நஷ்ட ஈடு வாங்கிட்டு பொழைக்கிற காடு தேடி போக வேண்டியதுதான். சைக்கிளை விட்டு இறங்கி வந்து சைக்கிள் தேவர் ஊருக்குள்ளே பேசின பேச்சு இதுதான். சைக்கிள் தேவர் சொல்கிறது 100ல் 1 பேச்சப்பா. உருமா விழுந்தா தலையுமா விழுந்துரும். வேற ஊரு காடா இல்லை, போக வேண்டியதுதான், பொழைக்க வேண்டியதுதான். சைக்கிள் தேவரே, சர்க்காரு கூட சத்தங்கித்தம் போட்டு நல்ல நஷ்ட ஈடாக மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. கூடி நின்ன கூட்டம் அவரை கும்பிட்டு கேட்டுக்கிருச்சு. பயப்படாதீகப்பா, படித்தவன் இங்கே நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? நாளைக்கு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தாரு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அழுத பிள்ளைக்கு தானப்பா பால், அடித்து பேசினாதானப்பா காசு. அம்பலக்கல்லில் ஊர் கூடுச்சு. ஆளும் பேருமா வந்தாக. நிலத்துக்கும் வீட்டுக்கும் சர்க்காரு என்ன சொல்ல போகுதோ ஏது சொல்ல போகுதோன்னு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்க நிற்குது கூட்டம். நஷ்ட ஈட்டுக்கான சொத்தை 4 பிரிச்சாக. குடியிருக்கிற வீட்டுக்கு இவ்வளவு, அதுலேயும் கார வீட்டுக்கு வேற, கூரை வீட்டுக்கு வேற. உழுகிற நிலத்துக்கு இவ்வளவு, அதுலேயும் புஞ்சக்காட்டுக்கு ஒரு மதிப்பு, கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஒரு மதிப்பு, சர்க்கார் ஒரு மதிப்பு சொல்லுது, சனங்க ஒரு மதிப்பு சொல்கிறாக. 2 திசைக்கு இழுக்குதுக, ஒன்றும் படியலை. எழுத முடியாத வார்த்தை சொல்லி தாசில்தாரை ஒரு வெடலை பையன் மிரட்டுறான். ஒரு பெருசு கையெடுத்து கும்பிடுது. இட்லி கடை சவனம்மா 50 சேர்த்து போடுங்க சாமின்னு அழுகிறா. 2 பேருக்கும் மத்தியில் நின்று சைக்கிள் தேவர் சமாதானம் பண்ணுறாரு. எப்பா, சர்க்காரு கொடுக்குற காசை சாமி கொடுக்குற காசாக நினச்சி வாங்கிக்கங்க.
சர்க்காரு காசை வாங்காமல் மக்கர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர் தண்ணிக்குள்ளே போயிருச்சுன்னா உள்ளதும் போயிடும். ஐயா பெரிய அதிகாரிகளா, நீங்கள் சொல்கிறத ஊர்க்காரக நாங்கள் ஒன்று சொன்னாப்புல கேட்குறோம். நாதி இல்லாதவங்க நாங்கள், நல்லது பண்ணுங்க. கடைசியில் தத்தக்கா பித்தக்கான நஷ்ட ஈடு ஒரு ஒப்புதலுக்கு வந்துச்சு. குடியிருக்கிற கார வீட்டுக்கு 900, கூரை வீட்டுக்கு 300, கிணறு உள்ள தோட்டத்துக்கு ஏக்கருக்கு 500, புஞ்சைக்காட்டுக்கு ஏக்கருக்கு 125. காசு வாங்கினா உடனே காலி பண்ணிருங்க, அடுத்த 6 மாசத்துல ஊரு இருக்காது, எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தவுக போயிட்டாக. அவங்க கூடவே போனாரு சைக்கிள் தேவர். பேசி வச்சபடி அடுத்த மாசமே அவர் அணைக்கட்டில் மேஸ்திரின்னு புது உத்தியோகமும் வாங்கிட்டாரு, புது சைக்கிளும் வாங்கிட்டாரு. இந்த ஊரில் நம்ம பொழப்பு இன்னும் 6 மாசம்தானா? கரட்டுக்காடா இருக்கலாம், கள்ளிக்காடா இருக்கலாம். ஆனால் இந்த கல்லும் முள்ளும் கத்தாழையும் என்னமோ சம்பந்தஞ்சாடி பண்ண சொந்தக்காரங்க மாதிரி ஆகிப்போச்சே. உசுர கரைச்சாவது ஊரடி தோட்டத்தை மீட்டுப்புடலாம்னு நினைக்கிறப்ப உண்டாக்குன தோட்டமும் போக போகுதே கடவுளே. கமலை இறைச்சிக்கிட்டே கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு பேயத்தேவர். கமலை இறைக்கிறதும் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை, கடவுள்கிட்ட பேசுறதும் அவர் நினப்பில் இல்லை. தண்ணியில் போக போகுது பூமினாலும் கூட அவர் பாடுபடுறத நிறுத்தலை. சாவு நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் மூச்சு விடுறதை இன்னைக்கு நிறுத்த முடியுமா? மோந்து வந்த நெரசாலை கொட்டிட்டு வாழ்க்கையத்தை இழுத்து மறுபடியும் சாலை கிணத்துக்குள்ளே இறக்கிட்டு புடிகயிறை பிடிச்சிழுத்து வாரி குழியில் மாடுகளை பின்னுக்கு இழுக்கிறப்ப, எப்பே நம்ம பூமி நம்மளை விட்டு போக போகுதாமலப்பே, நம்ம மூத்தாக்கமாறு ஆண்ட பூமி முங்க போகுதாமப்பே என்று புலம்பி சல்லுன்னு மூக்க ஒரு சிந்து சிந்தி சாலி செடியில் எரிஞ்சிட்டு அழுகிற கண்ணுக்கும் ஒழுகிற மூக்குமா செம்புழுதி காட்டு வழி நடந்து சிவீர்னு வந்து சேர்ந்தா செல்லத்தாய். அவ வேஷங்கட்டி வார கோலத்தை பார்த்ததும் ஈரக்கொலை நடுங்க அடிவயிறு தீப்பிடிக்க கமலைய விட்ட இடத்துல விட்டுட்டு வாதாயி வான்னு 2 எட்டு முன்னால வந்து கிணறு வெட்டி குவிச்ச மண்ணு குவியல்ல உட்கார்ந்தாரு பேயத்தேவர். வாரிக்குழி மாடுக 2ம் ஓரக்கண்ணில் பீழை ஒழுக ஒன்று பார்த்து அழுகுதுக. நான் பிறந்த பூமி, வளர்ந்த பூமி, ஆண்டு அனுபவிச்ச பூமி, ஆத்தால புதைச்ச பூமி, தண்ணியில் போக போகுதுன்னு பல்லு முளைக்காத பக்கியெல்லாம் பேசுதே, நெசந்தானாப்பா? நெசந்தான் தாயி. அவ ஓன்னு அழுதா. 2 கையாலையும் மாறுலையும் மூஞ்சிலையும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே அழுதா. இதென்னம்மா இது, சின்ன கழுத மாதிரி அழுதுக்கிட்டு? நம்ம நிலமும் நம்ம வீடும் மட்டுமா தண்ணியில் போகுது? ஊரே முங்குது, அதில் ஓரத்தில் நம்ம நிலமும் முங்குது. ஊருக்கு மழை பெஞ்சா நம்மளுக்கும் 4 குடம் தண்ணி கிடைக்கும். ஊரே தீப்பிடிச்சா நம்ம வீடும் எரியத்தான் செய்யும். எப்பே வெட்டுக்கட்டை மேலே வெட்டருவா பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ பிறந்தன்னைக்கு இருந்து உன் கெட்ட நேரம் உன் கொமட்டிலையே குத்திக்கிட்டு இருக்கே. நீ ஏன் பிறந்த? ஏன் எங்களை பெத்த? அவ மூஞ்சியை தொடச்ச சேலையில் வேர்வை உப்பும் கண்ணீர் உப்பும் ஒன்றா கலந்துச்சு. ஆத்தா செல்லத்தாயி, தோளா பிறந்துட்டு ஊசிக்கு பயப்பட்டா எப்படி? நம்மளை விடு தாயி. பசுக்காரம்பட்டி கருத்தராசு இருக்காரே, அவருக்கு ஏகப்பட்ட பூமி. பறவை பறந்தாலும் கடக்க முடியாம பாதியிலேயே கால் கடுத்து உக்கார்ற பூமி. நம்ம சொக்கனூர் அழகுமாயி பூமி இருக்கே, விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அடுத்த மாதம் வந்து அறுத்துக்கன்னு அதா கூப்பிடும். அப்படி ஒரு பூமி, பவுன் விளையிற பூமி. அவுக நிலமே இல்லைன்னு போகிறப்ப பொட்டைக்காட்டை வச்சுக்கிட்டு மொட்டை கிணறை வெட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம பூமி போனால் என்னம்மா பண்ண முடியும்? ஊருக்கு உண்டானது நமக்கு. முந்தானையில் முடிஞ்சு கொண்டாந்திருந்த மொச்சப்பயிராவுத்து அதை அப்பங்கையில் கொட்டுனா செல்லத்தாயி. அதை 2 கையிலையும் வாங்கி வலது கை மொச்சப்பயிர் அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு
தானும் திங்க ஆரம்பிச்சாரு. இடது கை மொச்சப்பயிரை இறுக்கி மூடிக்கிட்டாரு. தண்ணி விளக்கிக்கிட்டு இருந்த மொக்கராசு தவிச்சு போய் வருவான்ல, அவனுக்கும் ஒரு வாய் கொடுத்தா கடவாயில கொஞ்சம் எச்சி ஊறிக்கிறோம்ல. பிறந்த ஊரு இல்லைன்னு ஆகப்போகுது. பொட்டி சட்டியை தூக்கிட்டு எந்த ஊருக்கு போய் பிழைக்கிறது? பேசாம எங்க கூட வந்துட்டா நான் காலமெல்லாம் கஞ்சி ஊற்ற மாட்டேனா? மக சொன்னதை கேட்டதும் மொச்சப்பயிரை மென்னுக்கிட்டே இருந்த வாய் நின்று போச்சு. கண்ணில் இருந்து நீர் கடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்த்தா காலம்போன கடைசியில் கைதாங்கி பிடிக்கிறது பொம்பளை பிள்ளை தானப்பா. அரைச்ச மொச்சப்பயிரை வாயில் வச்சுக்கிட்டே அவராக பேசிக்கிட்டாரு. எங்க தாயி போய் பிழைக்கிறது? தண்ணி இல்லாத காட்டில் இருந்தோம், தண்ணி வந்துருச்சு. இன்னொரு தண்ணி இல்லாத காடு தேட வேண்டியது தான். எப்பே, உன்னை நினச்சா நிம்மதி இல்லை, நீட்டிப்படுத்தா உறக்கம் வருதில்ல. மண்ணை கிண்டிக்கிட்டே கிடந்து உழுகிற போது கொழுவில் சாகிற புழுவு மாதிரி மண்ணோட மல்லுக்கட்டியே உன் பாதி உசுறு போச்சப்பே. இதுக்கு மேலேயும் கல்லோட முட்டி முட்டித்தான் கஞ்சி குடிப்பேங்கிறியே. எம்மா செல்லத்தாயி, கஞ்சி குடிக்க மட்டும்தானா மனுஷன் செம்மம் எடுத்திருக்கான்? மனுஷனா பிறந்தா 4 பேருக்கு கஞ்சி ஊற்றணும்மா. நான் நாக்கு ருசிக்கு கஞ்சி குடிச்சு நாளாச்சு தாயி. உசுறு ஒட்டி இருக்கணும் உடம்போட, அதுக்கு தான் கஞ்சி குடிக்கிறேன். கடங்காரனா இருக்கேன், கடனை கட்டணுமா இல்லையா? உனக்கு, உன் தங்கச்சி மின்னலுக்கு, அந்த எச்சுக்கலை நாயி உங்கள் அண்ணனுக்கு, நீ பெத்து போட்டுட்டு போயிட்டியே அந்த கருவாப்பைய மொக்கராசுக்கு, நம்மளை அண்டி பிழைக்க வந்த அப்பாவி சிறுக்கி முருகாயிக்கு கடன்பட்டிருக்கேன்ல. கடங்கழிஞ்சா கண்ணை மூடிடுவேன். தனிஞ்ச குரல்ல அப்பா அடிமனசில் இருந்து சொல்லவும், முந்தானை சீலையை மூஞ்சியில் வச்சு சர்ரு சருன்னு மூக்கை சிந்திக்கிட்டு அவளா கொஞ்ச நேரம் அழுது முடிச்சு எச்சியை ஒரு முழுங்கு முழுங்கிட்டு தொண்டையையும் செருமிக்கிட்டு, மக்கமார் மேலே பாசம் உள்ள தகப்பன் ஒன்றை போல ஊரில் உண்டுமா? அதுலேயும் இந்த செத்தநாயி செல்லத்தாயை எப்பவும் மறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தா உனக்கு வச்சு மூட தெரியாது, எடுத்து கொடுத்துருவ என்று ஒரு இழுவை இழுத்தாள் செல்லத்தாயி. நெசந்தா மகளே, நிலம் மட்டும் தண்ணியில் போகாமல் இருந்தா உன் கடனை நான் அடுத்த வருஷமே தீத்துருவேன் தாயி. இந்த வருஷமும் ஒன்றும் கெட்டு போகலை. அவ சொன்ன சொல்லு ஆகாயத்தில் தூக்கி எறிஞ்சு மறுபடியும் பூமியில் போட்டுட்டு போயிருச்சு பேயத்தேவரை. யாத்தே, இவ எங்கே கூடி எங்கே வாரான்னு தெரியலையே. 5 சொட்டு கண்ணீரை சிந்திட்டு அரைக்காப்படி ரத்தம் கேட்குறாளா, இல்லை மொச்சப்பயிரை திங்க கொடுத்துட்டு மூச்சை பிடிக்கிறாளா? என்னம்மா சொல்கிற? பதறாரு பேயத்தேவர். இல்லை, வீடு காடெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சர்க்காரு காசு பேயத்தேவர் கையில் 5-6 பெரிய ரூபா நிற்கும்னு பட்டி தொட்டியெல்லாம் பேசிக்கிறாங்களே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? நடுங்கி உடைஞ்சது பேயத்தேவர் குரல். சர்க்காரு கொடுக்குற காசில் எனக்குன்னு உண்டான என் பங்கில் அந்த மிச்ச சொச்ச நகையை செஞ்சு போட்டின்னா என் புருஷங்கிட்ட நாயே பேயேன்னு பேச்சு வாங்காமல் நல்ல பிழப்பு பிழைச்சிக்கிருவேன். வெட்டருவாய் எடுத்து வெளாவில் வெட்டி இருந்தா கூட இந்த வழி வலிச்சிருக்காது பேயத்தேவருக்கு. காலம்போன கடைசியில் கைதாங்கி பிடிக்கிறது பொம்பளை புள்ளதான்னு இப்போதான் நினச்சேன். நினச்ச நினப்பு நெஞ்சுக்குழிய விட்டு அழியிறதுக்குள்ள சங்க கடிச்சு ரத்தம் குடிக்கிறாளே மகளா வந்து வாச்சவ. இந்த ஊரை விட்டு எங்கே போய் பிழைக்கிறது நானே புத்தி மாறி புலம்பிக்கிட்டு இருக்கேன். தண்ணியில் இருக்கிற மீன் தரைக்கு வாரதுக்குள்ளேயே தலைப்பக்கம் எனக்கு, வால்பக்கம் உனக்கு, நடுத்துண்டோ நமக்குன்னு ஆளாளுக்கு பங்கு போட்டா இன்னொரு குளத்துக்கு இந்த மீன் எங்கே போய் சேர? மனுஷனா பிறந்தா காசு வேணுமப்பா. பணத்துக்கு கூட நெத்தி காசு வைக்கலைன்னா சுற்றி நிற்கிற கூட்டம் சுடுகாடு வரைக்கும் வராதப்பா. ஒரு பதிலும் சொல்லாமல் உள்ளங்கையில் மண்ணை அள்ளி அள்ளி அதை ஒழுக விட்டுக்கிட்டே கை செய்கிற வேலை மூளையை எட்டாமல் வெறிச்ச பார்வை வெறிச்ச மேனிக்கு
ஓனா ஒன்று அவர் வேட்டியில் தவ்வி வெளியேற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்திருந்தாரு பேயத்தேவர். கரட்டுக்காட்டில் செல்லத்தாயி அழுது பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தான் சின்னு. தண்ணி பானையை கவுத்து விட்டான். தகர சட்டியை உருட்டி விட்டான். வேல்கம்பெடுத்து புரட்டி பிடிச்சிக்கிட்டு சர்வச்சட்டி மண்பானையெல்லாம் சகட்டு மேனிக்கு அடிச்சு நொறுக்கிறான். வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கூரையை இழுத்து தரையில் போட விட்டத்தை பிடிச்சி தொங்குறான். கோழி அடைய வாசல்ல வச்சிருந்த பழைய சாலையை எட்டி உதைச்சு எங்கேயோ உருட்டி விடுறான். எனக்கும் கார வீடு கட்டி கொடுத்துருந்தா 900 ரூபா கிடைச்சிருக்கும்ல. கூரை வீடு கட்டி கொடுத்து கொண்டு புட்டானே பேயத்தேவன். ஏ முருகாயி, ஏ மின்னலு, புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி புள்ளைய கொன்னவளே, சொல்லுங்கடி பேயத்தேவங்கிட்ட. சர்க்காரு கொடுக்குற நஷ்ட ஈட்டில் சரிபாதி எனக்கு தரலைன்னா அவனை குத்தி குடலை உருவி மாலை போட்டுக்கிட்டு மலையில ஏறி ஒளிஞ்சுக்கிருவேன். சொல்லி வைங்க கிழட்டு பையக்கிட்ட. நான் கேட்டது கிடைக்கல, நாரி போகும் நாரி. சத்தத்தையும் தண்ணி அடித்த வாசனையையும் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு நொறுங்கி தாறுமாறா கிடந்த பொருள்கள் மேலே சாராயம் குடித்த சல்லிக்கட்டு கால மாதிரி நடந்து போனான் சின்னு. இப்படி வராத காசுக்கு பேயத்தேவர் குடும்பம் வரிஞ்சு கட்டி நிற்கிறப்ப தாசில்தார் ஆஃபீஸில் கதை கந்தலாகிக்கிட்டு இருந்துச்சு. கரட்டுக்காட்டில் பேயத்தேவர் பரம்பரையாக உழுகிற 10 ஏக்கரில் 4 ஏக்கர் தான் பட்டா காடாம். 6 ஏக்கர் புறம்போக்குன்னு பட்டயம் சொல்லுதாம். பட்டா நிலத்துக்கு மட்டும்தான் நஷ்ட ஈடாம், புறம்போக்குக்கு கிடையாதுன்னு சட்டமாம். பசுவுக்கு விலை சொன்னால் காம்புக்கு மட்டும்தான் காசு, பசுவுக்கு இல்லைங்கிற கதையாக போச்சு.